मस्त सुपर मूवी है। ओके। ओके मस्त लाजवाब मूवी है। यूर ग्रेट मूवी है। சூப்பராக இருக்குதுங்க. ரொம்ப நல்லா இருக்குது. தேசப்பற்றை பற்றி பாகிஸ்தானுக்கு எகென்ஸ்டாக இந்தியா கவர்மெண்ட் மோடி வந்ததுக்கு முன்னாடி எவ்வளோ சிறப்பாக வேலை செய்கிறாங்கன்னு நல்லா அழகாக காட்டியிருக்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இந்த கவர்மெண்ட்டு பாகிஸ்தானுக்கு எகென்ஸ்டாக திறமையோட எவ்வளவு சிறப்பாக செயல்படுறாங்கன்னு அழகாக காட்டியிருக்கிறாங்க. இளைஞர்கள் எல்லாம் வந்து பார்க்கணும். தேசப்பற்று தான் என்னன்னு நல்லா சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. டைம் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கு, ஆனால் நல்லா இருக்கு. ஓகே ஓகே. படம் சூப்பரா இருந்தது. வைலன்ஸ் கொஞ்சம் குறைச்சிருக்கலாம், மீதி எல்லாம் பாட்டெல்லாம் சூப்பரா இருந்தது. பார்ட் 2 ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு இது கட்டிருக்கேன். கண்டினியூஷன் தான். அவரோட முன்ன எப்படி இருந்தாரு, இப்போ எப்படி இருக்காரு, ஃபுல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சூப்பரா எடுத்திருக்காங்க. சூப்பரா இருந்துச்சு. பேட்ரியாட்டிசம் அதிகமாயிடுச்சு. தரமான படம், ரொம்ப தரமாக இருந்துச்சுங்க. இந்த மாதிரி படங்களை வந்து இன்னும் நிறைய படங்கள் வரும். ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு செகண்ட் பார்ட்டுக்கு டிஃபரன்ஸ். ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து சூப்பர்னா இது சூப்பர் டூப்பர். லெங்த் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம், மற்றபடி படம் ஃபர்ஸ்ட் நல்லா பார்ட்டுக்கு செகண்ட் பார்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் தான் எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கு. படம் எப்படி? ஓகே, கொஞ்சம் வயலன்ஸ் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு. ஓகே, ஸ்டோரி பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் என்கேஜிங்காக வச்சுருந்துச்சு. சரி, ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு செகண்ட் பார்ட்டுக்கு டிஃபரன்ஸ். சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருக்கு. நல்லா துரந்தர் வந்தது சார், நல்லா இருக்கு படம். ஒரு தி ரிவெஞ்ச் பார்த்துட்டு வந்திருக்கிறேன். ஸோ இந்த படத்தை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த படம் பார்ட் 1 பார்த்துட்டு இந்த பார்ட் 2 பார்க்கும்போது எக்ஸ்பெக்டேஷன் எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு பார்க்கணும். அதுதான் நான் முதல்ல சொல்ல போகிறேன். ஸோ அந்த படத்தில் வந்து ரகுமான் டகீத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வில்லன் இருப்பார். அந்த வில்லன் வந்து பார்த்தோன்னா அந்த பார்ட் 1ல் வந்து பார்த்தோன்னா ரன்வீர் சிங்கோட வந்து பார்த்தோன்னா அதிக ஸ்கோப் பண்ணுறதே வந்து பார்த்தோன்னா ரகுமான் தகீத் அப்படின்ற அந்த கேரக்டர் தான். ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பராக டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் வில்லன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவர் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே போட்டு தள்ளிடுவாங்க. ஆனால் இவரை மீறி இல்லாமல் இந்த படம் அவர் இல்லாமல் எப்படி பார்ட் 2 இருக்க போகுது அப்படின்றது தான் இந்த படம் பார்த்தேன். சீரியஸ்லி அவர் இல்லாமல் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் அங்கே டல் அடிச்சதாக இருந்துச்சு. ஆனால் அவர் இல்லாத குறைய வந்து ரன்வீர் சிங் வந்து பார்த்தோன்னா அவருடைய ஆக்டிங் மூலியமாகவும் சரி, ஸ்டண்ட் மூலியமாகவும் சரி, பெர்ஃபார்மன்ஸ் மூலியமாகவும் சரி அவ்வளோ சூப்பராக வந்து பண்ணியிருக்கிறாரு. ஏன்னா இதில் வந்து கிட்டத்தட்ட 4 மணி நேரம் இந்த படம் வந்து போகுது. அந்த 4 மணி நேரத்தில் எங்கேயுமே இந்த படம் வந்து லேக் அடிக்கல, சலுப்படிக்கல அப்படின்றதே ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஏன்னா இந்த படம் இன்னும் 5 மணி நேரம் கூட போனால் கூட எனக்கு ரொம்ப உட்காந்து தான் சீட் எஜ்ஜில் உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்குது. எங்கேயுமே லேகுன்றதை பெருசாகவே நீங்கள் இந்த படத்தில் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா படத்தில் வந்து நிறையா ப்ளஸ் இருக்குது. ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா ரன்வீர் சிங். ஏன்னா சீரியஸ்லி அவர் வந்து ரொம்ப எஃபெக்ட் போட்டிருக்கிறாரு. அந்த எஃபெக்டெல்லாம் தாண்டி ஆக்டிங்லேயாவும் சரி, அதுவும் இல்லாமல் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் சீனில் ஆரி ஆரி சாங் ஒன்று வரும் பாருங்க, சச்ச கூஸ் பம்ஸுங்க. அந்த சீனை பார்த்துட்டு ஃபயர் உள்ள தமிழில் நான் அதுக்கு தமிழில் பார்க்க தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த சீனு அந்த ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னா அந்த சீன்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ப்ரோ. அப்புறம் வந்து அந்த இன்டர்வலில் வந்து பார்த்தோன்னா ஒருத்தர் வந்து நமக்கு நெருக்கமானவர் தான் அப்படின்றத தெரிஞ்சு அவர் ஒரு எமோஷனில் ஒரு சீன் பண்ணுவார். சச் அ கிரேட் ஆக்டிங், எமோஷ்னலாக அவர் வந்து சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஷாரா அவங்க ரொம்ப சொல்லி ஆகணும். ஷாராலாம் ரொம்ப சூப்பராகவே இந்த படத்தில் பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. படத்தில் கொஞ்சம் ப்ரபகண்டாக இருக்குதுங்க. படத்தில் வந்து ஆக்சுவலாக வந்து இந்த பாகிஸ்தான் இந்தியா அந்த ஒரு பேஸ்டு தான் இந்த மூவி. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தமிழ் படத்தில் வரலையான்னு கேட்டால் தமிழ் படத்தில் நிறையாவே இந்த மாதிரி வந்திருந்தது இந்த ஜானர். ஸோ இதுவுமே வந்து பார்த்தோன்னா பழக்கப்பட்ட ஜானர் தான். இதில் வந்து நம்ம புதுசாக பார்க்குறோம் அப்படின்னு இல்லை. துரந்தருமே எனக்கு கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஆனால் இந்த படத்தில் எப்படி காட்டியிருக்காங்க அப்படின்னா நம்ம ஒன்று யோசிப்போம், இதில் ஒரு ஃப்ளாஷ்பேக்கே இல்லாமல் எப்படி அந்த கேரக்டரோட நம்ம கனெக்ட் ஆகும் அப்படின்னு. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கும்போது எனக்கு அந்த ஒரு ஃபீல் வந்திருந்தது. ஸோ செகண்ட் பார்ட்டில் அது அப்படியே வந்து டோட்டலாக வந்து நான் நினச்சது அப்படியே வந்து இந்த படத்தில் வந்து கொடுத்துருந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா எந்த ஒரு இடத்துலையுமே இந்த ஒரு விஷயத்த குறை சொல்ல முடியாது. அதனால துரந்தர் இந்த ஒரு சாப்டருக்கு வந்து பார்த்தோன்னா இட்ஸ் வெரி பெஸ்ட் அப்படின்லாம். சீரியஸாக அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. படத்தில் வந்து பார்த்தோன்னா வைலன்ஸ் ப்ரோ, மேஜர் ப்ளஸ்ஸே வைலன்ஸ் தான். ஏன்னா இந்த படத்துக்கு வைலன்ஸ் தேவை கண்டிப்பாக. அவ்வளோ ரியாலிட்டியாக இருந்துச்சு ப்ரோ. எந்த ஒரு இடத்துலையுமே என்னடா இப்படி போட்டு அடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் இல்லாமல் அவ்வளோ ரியாலிட்டியாக பண்ணியிருக்காங்க, அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதுவும் இன்னொரு மேஜர் ப்ளஸ் ப்ரோ, அவரெல்லாம் இந்த இடத்துல கண்டிப்பாக மென்ஷன் பண்ணி ஆகணும். சஷ்வந்த் சச்தேவ் இந்த படத்தோடைய மியூசிக் டைரக்டர்
சச் அ கூஸ் பம்ப்ஸ் படம் ஃபுல்லாகவுமே. ஏன்னா படம் ஃபுல்லாக சாங்ஸ் அவ்வளோ தெறிக்க விட்டுருக்காங்க. அதே மாதிரி ஆதித்யாதர் படத்துடைய டைரக்டர். ஏன்னா இவர் ஃபர்ஸ்ட் வந்து உரி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ஸ்லேயே வந்து பார்த்தோன்னா அந்த ஒரு கதையோட முன்னோட்டம் எப்படின்றது வந்து அந்த படத்துலேயே வந்து பார்த்தோன்னா அவ்வளோ அழகாக ப்ரூவ் பண்ணியிருப்பாரு. இது எனக்கு தெரிஞ்சு இந்த படம் யூனிவர்ஸாகவே கொண்டு வந்திருக்கலாம். ஏன்னா நீங்கள் யுரி அதுக்கப்புறம் துரந்தர் அப்படின்றது அது ஒரு யூனிவர்ஸாகவே கொண்டு வந்திருக்கலாமோ வந்து எனக்கு அந்த ஒரு ஃபீல் ஆனது. ஆனால் சீரியஸ்லி சொல்கிறேங்க, இதெல்லாம் அப்சல்யூட் சினிமாங்க, மாஸ்டர் பீஸ் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் எனக்கு பார்ட் 3 மட்டும் விடலையேன்றது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. இந்த படம் 4 மணி நேரம் இல்லை, இன்னும் 4 மணி நேரமாக இருந்தாலும் கூட பார்க்கலாம். அந்த அளவுக்கு சூப்பர் என்கேஜிங். ஏன்னா நான் ஹிந்தியில் தான் பார்த்தேன் ஒரு படம். நான் தமிழில் இருந்தாலுமே எனக்கு ஹிந்தியில் பார்த்த ஒரு படம் வந்து ஒரு சீனாவது நம்மளுக்கு வந்து கனெக்ட் ஆகணும் இல்லை. பட் அதை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோன்னா நீங்கள் தமிழ் தெரியுதோ இல்லை எந்த லாங்குவேஜ் தெரிஞ்சாலும் சரி, பட் இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஃபீல் கண்டிப்பாக இருக்கும். எமோஷன்ஸும் கரெக்டாக வந்து கனெக்ட் ஆகுன்றது அந்த படம். இந்த படத்துக்கு 10க்கு நான் 1000 தருவேன்.